ஓம் நமச்சிவாய. ஒரு ஜாதகர் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னாக்கா தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான். அவரோட ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு 2, அதாவது வருமானத்தை சொல்லக்கூடிய 2ஆம் இடம், முதலீடை சொல்லக்கூடிய 4ஆம் இடம், சொந்த தொழிலை செய்யக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியது 8ஆம் இடம். இதெல்லாம் தொடர்பு கொள்ளுதுங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சொந்த தொழில் செய்யறதுக்கான அமைப்பை கொடுக்கும். அதே நேரத்துல அந்த 8ஆம் இடத்தோடையும் தொடர்பு கொண்டு 8ஆம் இடத்து அதிபதியோடையும் தொடர்பு கொள்றது மிகுந்த சிறப்பு. அதே நேரத்துல அந்த காலங்களில் அவர் சொந்த தொழில் ஆரம்பிக்கிற காலங்கள்ல அவரோட ஜனனகால ஜாதகத்துல அவரோட லக்னத்துக்கு கோச்சார கிரகமாக சொல்லக்கூடிய சனி பகவானாக வரக்கூடியவர் அவரோட லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும். லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு பாத்தீங்கன்னா சொந்த தொழிலுக்கான அமைப்புகளை கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறப்போ ஒரு உதாரணமாக சொல்லலாம், தனுசு லக்னத்துக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியான சனி பகவான் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்த்து, அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க தனது 7ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறது, கடகத்தை பார்க்கிறது. கடகத்தின் அதிபதியான சந்திரன் லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க அந்த சந்திரனையும் சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அவர் சொந்த தொழில் அமைப்பு அவருக்கு ஏற்படுது. அதே நேரத்துல அந்த காலத்தில் கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான் பாட்டு இப்போ பாத்தீங்கன்னா 2025ஆம் வருடம் அவருக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடமான மீனத்திலிருந்து அவரோட லக்னத்துக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில்காரகன் அவருக்கு ஒரு சொந்த தொழில் ஏற்படுத்தி கொடுப்பார். அது எந்த விதமான தொழில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அழுகக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் போன்றதெல்லாம் வச்சு சூப்பர் மார்க்கெட் தொழில் ஒன்று அவர் செய்யறாரு. அது செய்யறதுக்கு வாய்ப்புகள் அவருக்கு நல்லபடியாவே இருக்கும். அவர் நல்லபடியாக தொழில் செய்யலாம். அதனுடன் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது குளிர் சாதனமாக இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் பார்லர் இது போல வைக்கிறது அவருக்கு மிகச்சிறந்த ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதக விளக்கத்தின் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.